ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன காமிக்கிறேன்னா, இன்றைக்கி மீன் வாங்கினது பாருங்கள். கிழங்கா ஒன்று, கீழே பாறை 3 இருக்குது. கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் தலை கொஞ்சம் அந்த கெட்டியாக உள்ள பீஸ் எல்லாமும் குழம்புக்கு எடுத்துட்டு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்துக்கணும். இது வறுக்கிறதுக்கு, இது குழம்புக்கு. தலை வால் கெட்டியான உள்ள பீஸு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு, பெசறதுக்கு மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம், மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். அப்புறம் அந்த குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன்ல, அதை அப்படியே கெட்டியாக கொஞ்சம் அப்படியே எடுத்து புளிஞ்சு விடுவோம். அப்படியே பெசற வேண்டியதுதான். இதில் வெங்காயம் பூண்டை கூட தட்டி போட்டு பெசரலாம். அந்த இதுக்கு வாசனையாக இருக்கும். இன்றைக்கி பெருசாக தான் இது பண்ணுறேன். இது பெசரி வச்சுருந்து அப்படியே ஊறட்டும். நல்லா பெசரியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அந்த மீன் குழம்பு வச்சுட்டு சாதம்லாம் வடித்ததுக்கப்புறம் அந்த மீனை வறுக்கணும். குழம்பு ரெடி ஆகிட்டு கொதிக்குது. கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ மீனை போட்டுருவோம். மீன் ரொம்ப நாளாக மழையினால் வரலை. இன்றைக்கி தான் மீன் வந்தது. இந்த மீன் 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 3 பாறை மீன், ஒரு கிழங்கா மீன். இதை அப்படியே மூடி வச்சிடுறேன். அப்புறம் அந்த இது மாதிரி சங்கரா மீன் மாதிரி ஒன்று சிகப்பு கலந்தது இருக்கும், அது ஒரு 3 மீன். நல்லா கொதிச்சுட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிருவோம். அந்த சூட்டுலேயே நல்லா வெந்துடும். மீனுக்கெல்லாம் ரொம்ப நேரம் வேண்டியதில்லை, அப்புறம் உடஞ்சிரும். இது எப்போதும் அப்படியே ஆஃப் பண்ணிட்டுருவேன். நல்லா கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். மூடி வச்சிரும். அது அப்படியே வெந்துடும். அதில் எந்த சூட்டில் இதை வறுத்து எடுக்க வேண்டியதுதான். சட்டி போட்டிருக்கேன். எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாகவே ஊற்றலாம். சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ்.
போட்டுறேன் மீன். அப்படியே நல்லா கொஞ்சம் தான் நல்லா பரட்டி போடுவோம். நல்லா கொஞ்சம் சடசடப்பு அடங்கணும். பரட்டி போட்டுருவோம். சாதம் வடித்து குழம்பு வச்சு அதுக்கப்புறம் வறுக்கிறேன். ஊறினோம்னா சாந்து நல்லா அவ்வளோ நேரம் ஊற வச்சுட்டு தோல் பிரிஞ்சு வருது. இது இந்த பாறை மீன் அது தோல் தனியாக வருது. பாறையிலே நிறையா வகை மீன் இருக்குது. உரிப்பாறை இருக்குது, தேங்காய் பாறை, இன்னும் நிறையா பாறையிலே நிறையா வெரைட்டி இருக்குது. எடுத்துருவேன். அந்த அடியில் ஒட்டிகிட்ருக்கிறதெல்லாமும் இது பண்ணி எடுத்துடணும். இல்லாட்டி திருப்பி மீன் ஒட்டிகிட்டு வரும் போட்டோம்னா. அதனால் அந்த இதெல்லாம் சுரண்டி எடுத்துருவோம். எல்லாமே எடுத்துடலாம் சார். எல்லாம் அந்த தோல் என்னமோ பிடிச்சிடுச்சு, தனியாக கலண்டு வருது. அடுத்த இது போடுறாங்க. இந்த வறுத்துட்டு கடைசியாக இருக்கிற அந்த எண்ணெய் இருக்கிறத என்ன பண்ணுவேன், அதை குழம்புல ஊற்றிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச்சு மீன் குழம்பு, மீன் வறுவல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் வாங்கி சமைச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.